ராம் சீதா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. அஞ்சலியை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. பொண்ணுக்கும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி ஆவலோட இருந்தா, எனக்கு மாப்பிள்ளையை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சீதாவும் ராமும் என்னடா பொண்ணு வந்து மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அவ்வளோதானன்னு சொல்லி சந்தோஷமாக வந்து வழி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. மகாச்சித்தி வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னா நான் இது மாதிரி ஓகே சொல்லிட்டேன், பாட்டத்தில் என்ன சொல்கிறேன்னு தெரிலங்கிற மாதிரி அப்படியே போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அன்புங்கிற ஒரு பையனை தான் லவ் பண்ணியிருக்காங்க. யாருக்கும் வீட்டில் சந்தேகம் வராத அளவுக்கு நடந்துக்கிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிடலான்னு தான் அன்பு வந்து சொல்லியிருக்காங்க. என்னடி நீ கடைசியில் இப்படி பண்ணிட்ட? இந்த இடத்துலயே வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்க வேண்டியது தானே? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால தான் பாட்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சரி நம்ம கோயிலுக்கு வந்து போகலாமா? என் மனசுக்கு வந்து சரியில்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அஞ்சலி சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அன்புங்கிற ஒரு பையன் தான் வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாப்புல நம்ம அஞ்சலி கிட்ட வீட்டில் யாருக்கும் வந்து சந்தேகம் வராத அளவுக்கு இருப்பாங்களே அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு தன்னந்தனியாக கோயிலுக்கு வந்து வந்துரு. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்கள ஏமாற்றி நம்ம இங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கோயிலுக்கு வந்து மாதம் வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல. நம்ம அஞ்சலியும் இன்னொரு பக்கம் சீதாவும் கேஷுவலாக வந்துட்டு இருக்காங்க. எங்கேயோ கோயிலில் வந்து கல்யாணம் நடக்குது போல இருக்குது. நீங்கள் அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா அண்ணி அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லணும். அந்த கேப்புக்குள்ளே வந்து இவங்க பொண்ணாக வந்து அலங்கரிக்கிறதுக்கு ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. அப்படியே வந்து காஸ்டியூம்லாம் வந்து மாற்றிட்டு பட்டு புடவை இதெல்லாம் கட்டிட்டு அன்பு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம அஞ்சலி அன்போட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் அன்புக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் வைக்கலான் இருக்காங்க. இவங்க எதுவுமே தெரியாமல் சீதா மட்டுக்கும் அப்படியே வெளியில் வந்து போயிட்டு ஏதோ பூஜைக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொன்னால அதை வாங்கிட்டு கேஷுவலாக வரப்ப இங்கே தானே அஞ்சலி இருந்தா எங்கே இருந்தா அப்படின்னு சொல்லும்போது குடுகுடுன்னு தேடுறாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தா மணமேடையில் வந்து இருக்கிறது வந்து அஞ்சலி மாதிரி தெரியுது. அப்போனா அவள் லவ் பண்ணியிருக்கா, கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காளாங்கிற மாதிரி. என்ன அஞ்சலி இப்படி பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்கிறதுக்குள்ளே வந்து ஐயர் வந்து மந்திரம் சொல்லிடுறாங்க. அன்பு வந்து தாலி கட்டி முடிச்சிடுறாங்க. அண்ணி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்போ என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த விஷயத்த வந்து ராம் கிட்டையும் சேதுராமட்டையும் சொல்லி மகாவோட திட்டத்தை அவுடுபடி ஆக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். என்ன அஞ்சலி இப்படி பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. மகா சித்தி வந்து மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்திருக்காங்களே, அப்படி இருக்க சூழ்நிலை நான் என்ன பண்ண முடியும்? இப்போ எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும் மகா சித்திக்கிட்டேருந்து. உங்களால் மட்டும்தான் முடியும், எனக்கு நல்லாவே தெரியும். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் அஞ்சலி எங்க அஞ்சலி எங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. சீதா தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு மகாட்ட வந்து சொல்கிறாங்க. சீதா தான் கூட்டிகிட்டு போயிருக்காளா? இப்போ என்ன சீதா வந்து அஞ்சலி கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கா, அதே மாதிரி அஞ்சலி வந்து சீதா கிட்ட க்ளோஸாக இருக்கா, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க மகாலட்சுமி. சரி கல்யாணத்துக்கு தான் அஞ்சலி தான் சம்மதம் சொல்லிட்டா இல்லை, அதுக்கப்புறம் என்ன வேணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மகாலட்சுமி. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மாலையும் கழுத்துமா வந்து இறங்கி வராங்க. இந்த தகவலை வந்து மகாலட்சுமிகிட்டையும் ஒத்துமொட்ட ஃபேமிலிகிட்டையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. அந்த வண்டியிலேருந்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சீதா தான் வராங்க. சீதா தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த பழியும் சீதா மேலே போட்டோன்னே இனிமேட்டு அஞ்சலிக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னடா அவனா இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ராமோட கல்யாணமும் நான் நினச்சபடி நடக்கலை, அஞ்சலியோட கல்யாணமும் நான் நினச்சபடி நடக்கலை. உங்கள் 2 பேரையும் நான் எப்படி கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இன்னிலேருந்து சொல்கிறேன், இந்த செகண்ட்லேருந்து சொல்கிறேன், அஞ்சலிக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு பொட்டு கூட சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம மகாலட்சுமி உன்னை சீதா வந்து கடுப்பாயிட்டாங்க. சீதா நீ தானே பண்ண இந்த கல்யாணத்தை திருட்டுத்தனமா, அப்படி என்னை தோக்க வச்சு பார்க்கறதுல உனக்கு என்னடி சந்தோஷம்? நான் பார்த்த மாப்பிள்ளை எப்பேற்பட்ட மாப்பிள்ளை அந்தஸ்தில் இருக்காங்க. அஞ்சலியை வந்து கண்ணும் கருத்துமா வந்து பத்திரமா வந்து பார்த்துப்பாங்கன்னு நினச்சிதான் அப்பேற்பட்ட மாப்பிள்ளையை வந்து பார்த்தேன் அப்படின்னு நம்ம மகா வந்து ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க. ஏங்க கோடீஸ்வரனை மாப்பிள்ளையை பார்த்தேன்னு சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் மாப்பிள்ளை நல்லாவாங்க இருந்தான். அஞ்சலியோட செலெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. வினய் வந்து வந்திருக்காப்புல அன்புங்கிற ரோலில் வந்து அவர் தான் வந்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக புரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க நம்ம சீதா. இந்த செகண்ட்லேருந்து இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. என்ன சொல்கிறீங்க சேதுராமா, இது உங்கள் குடும்பத்துக்கு வந்து மிகப்பெரிய அவமானம் இல்லையா? உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது சீதா வந்து பதிலடி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல மகாலட்சுமிக்கு. நீ பண்ணால் மட்டும் நல்லது, அஞ்சலி பண்ணால் தப்பா? நீ என்ன சொன்ன? அஞ்சலிக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும் தானே சொன்ன. அவள் ஆசைப்பட்ட பையனை வந்து கல்யாணம் வந்து பண்ணியிருக்கா. இதில் எந்த விதத்துலையும் தப்புன்னு எனக்கு தோணவே இல்லையே. நீ மாப்பிள்ளையை பார்த்தியே, அதை விட 1000 மடங்கு சூப்பரான பெட்டரான ஒரு ஆளை தான் அஞ்சலி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை சூப்பராக முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.